ஹாய் செல்லகுட்டீஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் சிந்தாமணி செய்ய போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா வந்து விதைய எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் விறகடுப்பில் செய்ய போகிறேன். எங்கள் அம்மாங்க ஊரில் வந்திருக்கோம். எங்கள் அம்மாங்க ஊருக்கு வந்து சரி விறகடுப்பில் வந்து சிக்கன் சிந்தாமணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன வயசில் இந்த மாதிரி வந்து விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே பிளான் பண்ணி வந்தோம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு. பாத்திரத்தை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து என்னடா பூஸ்ட் டப்பாலாம் காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. அதில் தான் வந்து கடுகு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டாச்சு. பூண்டு போட்டுட்டேன். இது கொஞ்ச நேரம் வணங்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். எல்லாத்துக்குமே தெரியும் சிக்கன் சிந்தாமணி, நீ என்ன புதுசாக செஞ்சு காட்ட போறியா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ நம்ம வீட்டில் செஞ்சதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா விறகடுப்பில் வந்து செஞ்சு. ஸோ அந்த பக்குவம் கொஞ்சம் தெரியல எனக்கு. ஸோ அப்பப்போ இது பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வெங்காயம் நல்லா வணங்கினா தான் கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். நம்ம ஒயிட் ரைஸில் கூட அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனில் வந்து மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வரமிளகாவை வந்து போட்டுக்கலாம். இது வந்து அந்த விதையெல்லாம் எடுத்திருக்கோம். இந்த ஃப்ளேவர் தான் வந்து நம்ம சிக்கனுக்கு வந்து தூக்கி கொடுக்கும். இந்த வரமிளகா ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்படியே அந்த வரமிளகாயோட இதெல்லாம் இறங்கணும், அந்த எசன்ஸ்லாம். அப்போ தான் வந்து சிக்கன் சாப்பிடல சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்புறமா சிக்கனுக்கு தேவையான உப்பும் போடணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்துக்கு அளவாக தான் உப்பு போட்டோம். ஸோ மறுபடியும் நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பும் போடணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதிலிருந்தே தண்ணி வரும். ஸோ நான் சிக்கனுக்கு எந்த ஒரு தண்ணியுமே ஆட் பண்ணலை. ஸோ இதில் இருக்கிற தண்ணியே வந்து போதும். ஸோ சின்னதாக தானே பீஸ் போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நான் தண்ணியே ஊற்றலை, அந்த சிக்கனில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த தண்ணியிலே நம்மளுக்கு வந்து சிக்கன் வெந்துடும். இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து நாட்டுக்கோழியெல்லாம் வளர்த்துறாங்க. ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இது கார்டன், எங்கள் கார்டன் தான். ஸோ அந்த கார்டனுக்குள்ளே எங்களோட கோழியெல்லாம் இருக்குது. நாட்டுக்கோழி வளர்த்துறாங்க. ஸோ இது எல்லாமே எங்கள் அம்மா வீட்டு கோழி தான். சரி அதுக்குள்ளே நம்ம இலையை கட் பண்ணிட்டு போயிடுவோம் சாப்பிட்றக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலை இருக்கலான்னு வந்தோம். பட் இலை இல்லை. ஸோ காற்று ரொம்ப அடிக்கிறனால இலையெல்லாம் கிழிஞ்சு இருந்துச்சு. பெருசாக இலை ஒன்றும் இல்லை. சரி இருக்கிற இலையை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து எங்கள் அம்மா வீட்டு மல்லிகைப்பூ. இப்போ சீசனே இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பூ இருந்துச்சு. இந்த தேங்காய் மரம் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காப்புக்கு வந்திருக்கு. ஒரு 7 தேங்காய் மட்டும் இருந்துச்சு. சரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து போட்டு சிக்கன் சிந்தாமணியை பள்ளிப்பாளைய சிக்கனாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஒரு தேங்காய் தான் வந்து தேங்காயாக இருந்துச்சு, இன்னொன்று இளநியாக இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க நாட்டுக்கோழி எல்லாமே எங்கள் அம்மாங்களுக்கு தான். ஸோ நிறையா இருக்குது. இந்த டைம் தான் கொஞ்சம் நிறைய கோழி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த எடுத்துகிட்டு வந்த தேங்காயில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டாச்சு. நம்மளுடைய பள்ளிப்பாளைய சிக்கன் அண்டு சிக்கன் சிந்தாமணி எப்படினாலும் சொல்லலாம். 2 பேர் வச்சிடலாம் இதுக்கு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இதை நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அப்படியே வாழை இலையில் வச்சு நம்ம கார்டனுக்கே வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பீஸ் எல்லாமே நல்லா வெந்திருந்துச்சு. இப்படி கையில் இப்படி மசித்தோம் அப்படின்னாலே நல்லா மசிஞ்சு வந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே அந்த தேங்காய் ஒரு கடி, சிக்கன் ஒரு கடின்னு சாப்பிடல வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ இதுவும் ஒரு அனுபவம்.